Booking.comல ஏற்காடுன்னு போட்டால் அதில் வர பெஸ்ட் அண்ட் வர்ஸ்ட் ரிவ்யூ ஹோட்டல் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம க்ரைட்டீரியா பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சிம்பிளுங்க. ரேட்டு வந்து 2500 rupees கீழே இருக்கணும். அதே மாதிரி மினிமம் 100 ரிவ்யூஸ் இருக்கணும். ஸோ இதான் நம்மளோட க்ரைட்டீரியா. ஸோ 2 ஹோட்டலுக்குமே நான் ஒரு சின்ன டாஸ்க் மாதிரி கொடுத்துருந்தேன். அது என்னன்னா, இப்போ நாங்கள் வந்து காலையில் 10 மணிக்கெலாம் போயிடுவோங்க. ஏன்னா சென்னையிலேருந்து காலைல ஒரு 2 மணிக்கு கிளம்புறோம், 2 இல்லை 3 மணிக்கு கிளம்புவோம். ஸோ காலைல 10 மணிக்கு ஏற்காடு போயிடுவோம். ஸோ நாங்கள் ஏர்லி செக் அவுட் கேட்டிருக்கோம். நாங்கள் கேட்டது Booking.comல. ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் ரெஸ்பான்ஸ் வந்தது ஒரே ஒரு ஹோட்டலுக்கு தான். இந்த ஹோட்டல்லேருந்து அவங்க எனக்கு வந்து வாட்ஸ்அப்லேயே எனக்கு அவங்க டெக்ஸ்ட் பண்ணாங்க. எங்களோட ஏர்லி செக்னு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. ஆர்என் ஹோட்டலோட ரிவ்யூ Booking.comல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வெரி கம்ஃபர்டபுள் ஸ்டே அண்ட் பொலைட் ஸ்டாஃப் சப்போர்ட், ரெக்கமெண்ட் ஃபார் ஃபேமிலி. அதுக்கப்புறம் கோபிநாத்ன்ற அவர் போட்டிருக்காரு. ஸ்டே வாஸ் ஆசம் வித் ஸ்பேஷியஸ் ரூம்ஸ். மை கிட்ஸ் ரியலி என்ஜாய் த bathtub. Food taste was excellent. Parking facility was good. Power failure was very often in the morning, so the geyser was not working properly and room service contact number was unavailable most of the time. ஃபர்ஸ்டா நம்ம லிஸ்ட்ல இந்த பெஸ்ட் ஹோட்டல்னு இருக்க இந்த ஆர்என்க்கு வந்துட்டோம். நாங்கள் செக்இன் நாங்கள் பண்ணுவோம்னு சொன்ன டைம் பார்த்தீங்கன்னா 10 o'clock. ஸோ இவங்ககிட்ட நம்ம கேட்கலாம். இப்போ டைம் 8:30. நாங்கள் 8:30க்கு வந்திருக்கோம். இவங்க நமக்கு ரூம் கொடுக்குறாங்களா இல்லையான்னு பார்க்கலாம். ஓகேங்க, நம்ம ரிசப்ஷனில் பேசி ரூம் வாங்கிட்டு வந்தாச்சு. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், நாங்கள் புக் பண்ணது 10 o'clock, ஓகேவா? வந்தது 8:30. அவங்க ரூம் கொடுக்க மாட்டாங்கன்னு நினச்சேன். நான் பார்த்தா ரூம் கொடுத்துட்டாங்க 8:30க்கு. நம்ம புக் பண்ண டீலக்ஸ் ரூம் பதிலாக நமக்கு சூட் ரூம் கொடுத்துருக்காங்க. லக்கேஜும் அவங்களே எடுத்துன்னு வந்து வச்சுட்டாங்க. சூட் ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. லாபியில் ஒரு சோஃபா போட்டிருக்காங்க, டெஸ்க் இருக்குது, அங்கே எங்கள் க்ளோத்ஸ்லாம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ரூமில் 2 பெட் இருக்குது. ஒரு பெட்டில், இந்த பெட்டில் ஒரு 3 பேர் படுக்கலாம், இந்த பெட்டில் ஒரு ஆள் படுக்கலாம். ஸோ மொத்தமாக 4 பேர் கம்ஃபர்டபுளாகவே தூங்கலாம். ஒரு ரூமுக்கு வந்தாலும் செக் பண்ண வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. முடி ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா முடியெலாம் ஒன்றும் என் கண்ணுக்கு திடுற மாதிரி முடியெலாம் எதுவும் இல்லை. இந்த பெட் ஸ்ப்ரெட் இருக்குல்ல, இதில் மட்டும் கொஞ்சம் ஸ்பாட்ஸ் இருக்குது. நான் இது எதுவும் பண்ண முடியாது. நம்ம கொடுக்குற காசுக்கு இவங்களால் இதான் பண்ண முடியும். ஒரு தடவையும் புது இது கொடுக்க முடியாது. சரி வாங்க. ஆனால் ஹாலில் நல்லா பெருசாக இருக்குது. ரூமில் டிவி இருக்குது, ஃபேன் இருக்குது. ஃபேன் வந்து ஸ்மார்ட் ஃபேனு, ஏசி கிடையாது, ஓகேவா? ஆனால் ஏற்காடு நல்லா குளிராக தான் இருக்குன்றதுனால எனக்கு தெரிஞ்ச ஏசி தேவைப்படாது. நான் புக் பண்ண ரூமில் பால்கனியோடு புக் பண்ணேன். இந்த ரூமில் பால்கனி கிடையாது. ஆனால் வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. என்னங்க வியூ இருக்குன்னு பார்த்தா வெறும் செவுரு இருக்குங்க. பின்னாடி ஒரு ஆக்சுவலி ஒரு சூப்பர் வியூ இருக்குது. ஆனால் அந்த வியூவை வந்து இந்த செவுரு ரொம்ப மறைச்சிருது. நீங்கள் முன்னாடி இந்த கெஸ்ட்டோட ஏதாவது டஸ்ட் இருக்கான்னு செக் பண்ணலாம். ஓகே, இல்லை, கபர்ட் கொஞ்சம் க்ளீனாக தான் இருக்குது. நான் போன நிறைய ஹோட்டலில் மெயின் பிரச்சனை என்னென்னா, இந்த ரெஸ்ட் ரூம் இருக்குல்ல, இது அந்த ப்ரீவியஸாக உள்ளவங்க யூஸ் பண்ணிவிட்டு ஒழுங்காக க்ளீன் பண்ணாமல் வச்சுருப்பாங்க. இங்கே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே ஆக்சுவலி ரெஸ்ட் ரூம் கொஞ்சம் க்ளீனாகவே இருக்குது. இப்போ க்ளீன் பண்ணதுனாலயா என்னன்னு தெரில, ரெஸ்ட் ரூமில் இங்கே கால் வச்சா ரொம்ப பிஸ்பிஸ்பாக இருக்குது. இது க்ளீனிங் லிக்விடாக கூட இருக்கலாம். ஸோ இதை நம்ம பெனிஃபிட் ஆஃப் டவுட் அவங்களுக்கு கொடுத்துடலாம். இல்லை தண்ணி வருது, கோல்டு ஹாட் ரெண்டும் இருக்குது. சூப்பர். எந்த ஹோட்டல் போனாலும் பாத்டப்பில் குளிக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்குவாங்க. நான் பாத்டப்பில் ஏற்கனவே 10 பேர் குளிச்சிருப்பாங்க. ஒரு தடவையும் அவங்களுக்காக கண்டிப்பாக ட்ரை கிளீனிங்கு, இந்த ஃப்ளஷ் கிளீனிங், இந்த ப்ளீச்சிங் பவுடர் போட்டுலாம் க்ளீன் பண்ண மாட்டாங்க. இந்த பாத்டப்பே பார்த்தீங்கன்னா வெளியேருந்து பார்க்க நல்லா க்ளீனாகவே இருக்குது. ஆனால் நிறையா இந்த லெக் மார்க்ஸ் இருக்குது பாருங்களேன், இந்த கால் வச்ச மார்க்ஸ் இருக்குது. ஸோ பாத்டப்பில் நீங்கள் குளிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு தடவை க்ளீன் பண்ணிட்டு குளிங்க. இங்கே உங்களுக்கு ஷாம்பூ, ஷவர் ஜெல், ஹீட்டர் இதெல்லாம் நார்மல். ஹால்லேயே உங்களுக்கு வந்து ஒரு டென்டல் கிட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கோம் கொடுத்துருக்காங்க, ஷவர் கேப் கொடுத்துருக்காங்க. இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. நாங்கள் உள்ளே வந்தோடனே எங்களை ஆக்சுவலி நல்லா அன்பாகவே கூப்பிட்டு எங்களுக்கு வந்து நாங்கள் சீக்கிரமாக வந்தாலும் எங்களுக்கு ஒரு ரூம் கொடுத்தாங்க. அது எங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் இந்த ரூம் சர்வீஸில் உள்ளவங்க எங்கள் லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சாங்க. அதுவும் ஒரு ப்ளஸ்ஸு. ரூமில் வாட்டர் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு ஒரு கெட்டில் இருக்குது, டிவி இருக்குது, இது எல்லாமே இருக்குது. ஸோ நல்லா இருக்குது. ஆனால் மெயின் ஃபுட்டு இப்போ நம்ம ரூம் சர்வீஸில் நம்ம ஆர்டர் பண்ணலாம். ஃபுட்டு எப்படி இருக்குன்றத ஃபுட்டு வந்தோடனே பார்க்கலாம். இதாங்க நாங்கள் ஆர்டர் பண்ண ஃபுட்டு. இங்கே ஆக்சுவலி ஃபுட்டு வந்து கொஞ்சம் சீப்பாகவே இருக்குது. பூரி நல்லா இருக்கு, இது கொஞ்சம் சுமார் தான். இட்லி சாம்பார் நைஸ். காஸ்ட் கன்சிடர் பண்ணி சொன்னால் 9 கொடுக்கலாம்.
8.59. நல்லா தான் இருக்கு. ஆனால் பொங்கல் கொடுத்துருந்துருக்கலாம். அவங்க பொங்கல் கேட்டேன் இல்லைன்ட்டாங்க. வடையும் இல்லைன்ட்டாங்க. நான் கேட்டது எதுவும் தரல. பட் இட்லி தோசை செம்மையாக தான் இருக்கு. இந்த ஹோட்டலுக்கு என்னோட ரிவ்யூன்னு பார்த்தீங்கன்னா 4.5 out of 5 stars. பாசிட்டிவ்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் ரொம்ப பொலைட்டாக இருந்தாங்க. நம்மளோட ரிக்வெஸ்ட் எல்லாத்தையுமே அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்க சால்வ் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஃபுட்டு ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. அதே மாதிரி சீப்பாகவும் இருந்துச்சு. வாட்டர் இந்த மாதிரி அம்யூனிட்டிஸ்லாம் நமக்கு கொடுத்துட்டாங்க. ஹாட் வாட்டர் வந்துச்சு. ரூம் க்ளீனாகவும் இருந்துச்சு. இது எல்லாமே பாசிட்டிவ்ஸ். நீங்கள் நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா அந்த ரோடு வந்து இது லேக் பக்கத்தில் இருந்தாலும் ஆனால் போகிறது லைட்டாக கஷ்டம். அதுக்கப்புறமா வியூ, இவங்க வந்து செம்ம வியூ இருக்குன்ற மாதிரி இதில் போட்டிருந்தாங்க booking.comல. ஆனால் நாங்கள் இருந்த ரூமில் வியூ வந்து பெருசாக இல்லை. ஆனால் கொடுக்குற காசுக்கு இந்த ஹோட்டல் வர்த்தான்னு கேட்டிங்கன்னா எஸ். ஸோ அகெயின் என்னோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 4.5 out of 5. காஃபி வேலி ரிசார்ட்க்கு நாங்கள் booking.comல ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தோம். அதாவது எங்களுக்கு ஏர்லி செக்இன் வேணும்னு. இதுக்கு அவங்கக்கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே வரல. ஸோ நாங்கள் அங்கே போகிற வரைக்கும் எங்களை புக்கிங் கன்ஃபார்மாக இல்லையானே தெரியல. ஒரு ரிவ்யூ பார்க்கலாமா? லார்டுன்றவர் போட்டிருக்காரு. ரூம் வாஸ் நாட் க்ளீன் ப்ராப்பர்லி. நோ டவல், நோ கெட்டல், நோ சோப், பேஸ்ட் அண்ட் ப்ரஷ். கம்ப்ளீட்லி வேஸ்ட் until the property owner changes all the mentioned ones. ராஜேஷ், bad. Room was okay, but not cleaned and maintained properly. Worst room service. Didn't even clean the room once during the 2 days stay. Overall worst experience. ஜெய்தீப் அப்படின்றவங்க போட்டிருக்காங்க. Cleanliness of the room. It is not a resort, just a single standalone building. No parking within the property. Vehicles are to be parked on the road. There is not an inch of open area with the property. No restaurant. One has to order from outside to be delivered. Not even a facility for tea and coffee. Can't even buy a water bottle. Hotel staff can't speak any other language other than Tamil. So இவர் வந்து ரொம்ப புலம்பிருக்காரு. இதுக்கு எல்லாத்துக்குமே ஹோட்டலோட ஓனர்ஸ் கீழே ரொம்ப சண்டை போட்டுருக்காங்க. அவங்களோட ரெஸ்பான்ஸ் பாருங்க. There is no cheating happened to the guest, whereas he cheated. The guest flushed napkins in the bathroom closet and made us blockage. First of all, we had to charge him with money, but we did not charge. Tea, coffee were made in our property. So I mentioned the guest personally, but he did not contact us for anything. The staff doesn't know any other language, but the property owner does. I have clearly mentioned any doubts and queries, contact me, but he did not contact me. We aren't misleading. Anything the property will look as it is in the picture. And it is 100% safe. And the previous repeated guests know and supported and supporting us. Always thank you for listening. இப்படி இவங்க போட்டிருக்காங்க. ஸோ நம்மளும் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ நம்ம உள்ள இடம் பார்த்தீங்கன்னா இதுதான் booking.comல வேர்ஸ்டாக ரேட்டிங் உள்ள ரூம். ஓகேவா? முதல் விஷயம் என்னென்னா இந்த ஹோட்டல் வந்து ரொம்ப அன்க்ளீனாக இருக்குது. நாங்கள் எங்கள் மேலே படிக்கட்டில் வந்தால் அந்த இடம் ஃபுல்லாக டஸ்ட்டு தான். ஓகேவா? இப்போ நாங்கள் ரூமில் இருக்கோம். ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பெட்லலாம் எதாவது முடி இருக்கான்னு செக் பண்ணலாம். பெட்டு ஓரளவுக்கு க்ளீனாக இருக்குது. ஆனால் நீங்கள் வால்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே இதுவாக இருக்குது. ரொம்ப அந்த தலை வச்ச ஸ்டெயின்ஸு அதே மாதிரி லைட்டாக இது கொஞ்சம் பழைய பில்டிங் மாதிரி இருக்குது. இப்போ ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்களா ஸ்பைடர் வந்து இங்கே கூடு கட்டி வச்சுருக்கு. ஸ்பைடர் வெப்ஸு. அதுக்கப்புறம் பாத்ரூம் க்ளீனாக இருக்கா. டாய்லெட் சீட் ஃபுல்லாகவே ஒரே ஸ்பைடர்ஸாக இருக்குது. பாருங்க. பாருங்க ரூமில் ஒரு பால்கனி இருக்கு. பால்கனி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பால்கனி ஓகே. பால்கனிலேருந்து வியூ ஓரளவு நல்லா தான் இருக்குது. சாயங்கால டைம் இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ரூம் வந்து ரொம்பவே சின்னதாக இருக்குது. இல்லை ரூம் ரொம்ப சின்னதாக இருக்குது. இவ்வளோதாங்க ரூம். இந்த ரூமில் வேறு சொல்லிக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் மெயின் விஷயம் என்னென்னா ரூம் வந்து ரொம்பவே அன்க்ளீனாக இருக்குது. ரொம்ப நாள் யூஸ் பண்ணல. அதனால எல்லா இடமுமே இங்கே பாருங்கள், எல்லா இடத்துலையும் ஒட்டடை சேர்ந்துருக்கு. ஃபுல்லாக சரியாகவே க்ளீன் பண்ணலை. இந்த ஹோட்டலுக்கு நான் கொடுக்க போகிற ஸ்டார்ஸ் பார்த்தீங்கன்னா 2.5 out of 5 stars. எதுக்குன்னா ஃபர்ஸ்ட்டு இவங்க க்ளீன் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனால் ரொம்ப நாள் முன்னாடியே க்ளீன் பண்ணி விட்டுருக்காங்க. அதனால் இப்போ உள்ளே என்டர் ஆகிறப்போ ஒரு விதமான ஸ்மெல்லு வருது. இந்த பூட்டி இந்த ரூமில் வரும்ல அந்த மாதிரி ஸ்மெல்லு வருது. அதே மாதிரி கொஞ்சம் இந்த இன்செக்ட்ஸ்லாம் வந்து கூடு கட்டிடுது. இது வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்ளம். ரெண்டாவது, இது வந்து இட் இஸ் நாட் அண்ட் ரிசார்ட். இங்கே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் அந்த மாதிரிலாம் கிடையாது. வெறும் டீ காஃபி மட்டும்தான் கிடைக்கும். அதே மாதிரி ரூமில் போனோன்னே வாட்டர் இந்த மாதிரி அம்யூனிட்டிஸ்லாம் இருக்கணும், அதுவும் இல்லை. அடுத்தது இந்த சரௌண்டிங் வந்து பெருசாக க்ளீனாக இல்லை. இந்த ஹோட்டலோட பாசிட்டிவ்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது எனக்கு தெரிஞ்ச ரொம்ப சேஃபான ஹோட்டல் தாங்க. இங்கே வந்து பெருசாக உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது. இதோட லொக்கேஷன், இந்த லொக்கேஷன்லேருந்து நீங்கள் ஏற்காடுக்கு போகணுன்னா அது ரொம்ப ரொம்ப ஈஸி.
ஸோ இந்த லொக்கேஷனும் இதுவும் ரொம்ப பாசிட்டிவ். இவங்க